ஆத்ம வணக்கம். இந்த வாரம் யோகா பகுதியில் நம்ம முக்கிய பங்கு பிரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். இது செயல்முறை விளக்கத்துடனும் நீங்கள் இந்த காணொலியில் காணலாம். மற்றும் அடுத்த காணொலி மிக விரைவில். நன்றி. ஆத்ம வணக்கம். மூச்சு பயிற்சியினுடைய முக்கியமானது அதில் பூரகம், கும்பகம், பூரகம், ரேசகம், கும்பகம், கேவல கும்பகம். இது 4 நிலை. மூச்சு வெளியில் விடுறோம். ஃபஸ்ட்டு மூச்சை இழுக்கிறோம். அதுக்கப்புறம் இழுத்த மூச்சு 10 செகண்ட் நிறுத்துகிறோம். நிறுத்திட்டு அந்த மூச்சை வெளியில் விடுறோம் 10 செகண்ட். இழுத்துட்டு இழுக்காமல் இருக்கணும் மறுபடியும். அது 10 செகண்ட். அதுக்கப்புறம் இழுக்கிறோம். இழுத்த மூச்சை விடாமல் இருக்கணும். அப்புறம் 10 செகண்ட் முடிஞ்ச பிறகு வெளியே விடுறோம். இந்த மாதிரி 4 நிலை. இழுக்கிறோம் 10 செகண்ட், இழுத்த மூச்சையை நிறுத்துகிறோம் 10 செகண்ட், அதுக்கப்புறம் வெளியே விடுறோம் 10 செகண்ட், அதுக்கப்புறம் வெளிவிட்ட மூச்சு திருப்பி மெல்லமாக வலிக்கிறோம். இந்த 4 நிலையும் நம்ம முடிகிறது தான் முக்கியமானது. பிராணாயாமத்தில் 64 நொடி, 32 நொடிகள், வினாடிகள், அதுக்கப்புறம் அதில் பாதி 16, அதுக்கப்புறம் 8. இந்த 4 நிலையை சித்தர்கள் பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க. 200 ஆண்டு 300 ஆண்டு காலமாக வாழ்ந்து இதை நம்ம பண்ணுறோம். மூச்சு பயிற்சி, பிரீத்திங் எக்ஸசைஸு. நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க ஒரு 10 டைம்ஸ். இன்ஹேல், எக்ஸேல். மூச்சை இழுக்கவும், மெதுவாக மூச்சை மெதுவாக வெளியில் விடணும். தலை, உடம்பு எதுவும் அசையக்கூடாது. காற்றுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும். இழுக்கணும், ஃபுல்லாக இழுத்து ஃபுல்லாக வெளியே விடணும். நல்லா மனசுக்குள்ளேயே எண்ணிக்கிங்க ஒரு 10 கவுண்டு. எக்ஸேல், வெளிவிடணும். இன்ஹேல், மூச்சை உள்ளே இழுக்கவும். ஓவர். ஸ்டார்ட் நவ். நேராக நிமிர்ந்து உட்காரவும். இடப்பக்கம் சின்முத்திரா, வலப்பக்கம் நாசிகா முத்திரா. 2 விரல்களும் 2 கைகளும். இந்த 5 விரலில் 2 விரல் வலப்பக்கம் மூடணும், 2 பக்கம் கட்டை விரலில் மூடணும். நாசிகா முத்திராவில் இடப்பக்கம் நம்ம பண்ணோம். இப்போ இடப்பக்கம் மூடிட்டு வலப்பக்கம் இழுக்கணும் 10 டைம்ஸ் கவுண்ட். இது பேர் பிரீத்திங் எக்ஸசைஸ். தம்பி நெளியாத, நேராக நிமிர்ந்து அழகாக பண்ணுங்க. வெரி குட். இது 2ஆம் நிலை. முதல் நிலை வலப்பக்கம் மூடிட்டு இடப்பக்கம் இழுத்தோம். இப்போ இடப்பக்கம் மூடிட்டு வலப்பக்கம் மட்டும் இழுத்து விடுறோம். அதே 10 கவுண்ட். ஓம் ஓம். முதல்ல அதாவது மூலாதாரம், 2வது சுவாதிஷ்டானம், 3வது மணிப்புரகம், 4வது அநாகதம், 5வது விசுத்தி, 6வது ஆக்ஞை ஆஞ்ஞா, 7வது சகசாரம், துரியம். இந்த 7 சக்கரங்களே நம்ம 3 நிமிடம் பண்ணணும். 21 நிமிடம் பண்ணணும். பண்ணால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கை தட்டுங்க நல்லா 10 டைம்ஸ். லிங்க முத்திரா.
3 4 5 6 7 8 9 10. அப்படி சைடில் அப்புறம் திரும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. Very good. Linga Mudra. Five, 6 7. நல்ல கையை ஊனி எழுந்துருக்கணும். 8 9. சைடில் கை வச்சுக்கணும். 10. ஓவர். போது அது எதில் கான்செப்டா அதுலேயே இருக்கணும் கவனம். முதல்ல வந்து சீத்தளி பண்ணோம், நாக்கை சுருட்டி. இப்போ வந்து பல்லு வழியாக, அதாவது நாக்கு பல்லு வழியாகவே நம்ம உள்ளே இழுக்கணும் காற்றை. அப்படியே இழுத்தோம்னாக்கா நல்ல உடம்பு குளிர்ச்சி அடையும். இதுக்கு பேர் வந்து சீத்காரி பிராணாயாமம். உடம்புலாம் அசையாமல் நேராக அப்படி நேர்கோட்டில் நின்று பண்ணணும். அசையக்கூடாது உடம்பு. சீத்தளி பிராணாயாமம். நாக்கை நல்லா நீட்டணும். அந்த கோல் நாக்கில் வந்து நாக்கை சுருட்டி அந்த இதில் வலிக்கணும். மூச்சு நல்லா வலிக்கணும். வலித்து மூக்கில் விடணும். நாக்கு வழியாக ஈரப்பதத்தோடு போவோம், உடம்பு குளிர்ச்சியாகும். இதுக்கு பெயர் வந்து சீத்தளி பிராணாயாமம். அப்படியே கண்ணை உரைச்சி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அனுப்புங்க அந்த ஆறா சக்தியை. வெரி குட், வெரி குட், சூப்பர்.